ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாஜூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஜாஜூஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் சிக்கன் ஸ்பகேட்டி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ஸ்பகேட்டி செய்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 200 கிராம் போன்லெஸ் சிக்கன், ஒரு குடை மிளகா, ஒரு தக்காளி ரெண்டையுமே சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஸ்பகேட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாட்டில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் 2.5 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நூடுல்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா பாக்கெட்டில் கொடுத்துருக்க குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு 5 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போது தண்ணியை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவோம். நூடுல்ஸில் இருந்த தண்ணியை நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணதுக்கப்புறமா 200 கிராம் சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பிஞ்ச் அளவு சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா சிக்கனை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு, ஒரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றிக்குவோம். நெக்ஸ்ட்டு 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் உருகுனதுக்கப்புறமா 2 வெள்ளைப்பூடை ஃபைன் சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூடு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கேப்சிகமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குடை மிளகாயோட பச்சை வாசம் போகணும். போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. குடை மிளகாயோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ண உடனேயே 250 மில்லி பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் மொத்தத்தையும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பால் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம், ஹெவி க்ரீம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். க்ரீம் வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். க்ரீமுக்கு பதிலாக 10 ml பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் க்ரீமியாக இருக்கும். க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மைதா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா சாஸ் திக்காக கிடைக்கும், அதுக்காக தான். எல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்குவோம். டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஆரிகனோ ஸ்பைசஸ், இட்டாலியன் ஸ்பைசஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு ஆரிகனோ ஸ்பைசஸ், இட்டாலியன் ஹர்ப்ஸ் ரொம்பவே முக்கியம். நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா மொசரல்லா சீஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு லிட்டை போட்டு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், க்ரீமி அண்ட் சீஸி சிக்கன் ஸ்பகேட்டி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்படியே நம்ம நூடுல்ஸை எடுக்கும்போதே பயங்கர சீஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஜூஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானே